கொஞ்சம் விருதலை தான் நல்லா இருந்துச்சு. மாடு நல்லா விருதலைனாலும் சில ஒரு நாள் ஓடி இருக்கனால கண்டிப்பாக ஏதாவது மாடு நல்லா வச்சுருந்துருப்பாங்க. இதுவும் நல்லா அங்கே மச்சம் கிடக்கு. நல்லா மரம் தான், லேசாக வெள்ளையில் மரம். இதுவும் டைப்பாக நல்லா தான் இருக்குது. மாடு பூராமே இந்த வாரத்தில் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. மாடு பூரா இப்படி மாடுகள் பூராமே அதை எடுத்துக்கிட்டே இருக்கேன். வேறு மரம் பசங்க சூப்பராக இருக்குங்க. நல்லா மரம், செவலை மரம் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. இந்த காலையத்தையும் சொன்னேன், அந்த காலையெல்லாம் நிறையா இருக்கு வருங்க. அங்கிட்டு பூரா நல்லா படப்படப்பில் தான் கிடந்துச்சு. மாடு பூரா நல்ல மாடுகளாக தான் கிடந்துச்சு. வளர்ப்பு நல்லா வளர்ப்புனதெல்லாம் பாருங்க. மங்குன்னு தப்புது. அங்கிட்டு ஒரு செவலை கிடக்கு. இந்த மாடு சூப்பராக இருந்துச்சு. நல்ல பருவட்டு, நல்ல உயர்ந்தாரம், நல்ல கும்படி, சூப்பராக இருக்குது மாடு. நான் பல் சேர்ந்துருக்காது, ஏன்னா கடமளப்பாக இருக்குது. நல்ல பருவட்டு, உயரம் சரியான உயரம், நல்ல காலையாதேன். பூரா மாடு பூரா அந்த வாரத்தில் நல்ல மாடு வந்துருந்துச்சு. போன வாரத்தில் கூட 10 மாடு தான் வந்துருந்துச்சு. அவ்வளோ ஒன்று சொல்லிக்கிற மாதிரி மாடு இல்லாமல் இருந்துச்சு. இந்த வாரத்தில் பொறுத்தளவு நல்லா பார்க்க நல்லா லட்சணமான மாடு நிறைய இருந்துச்சு. அது பூராமே நம்ம எடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. புதன்கிழமை வீடியோ எவ்வளோ வருதுன்னு தெரியலை, பாப்பா முடிஞ்ச வரைக்கும் போட்டுறேன் இருக்கதை. இங்கிட்டு பூரா பார்த்தீங்கன்னா நான் பசு மாடு ஜாதி மாடு பூரா எக்கச்சக்கமான மாடு கிடந்துச்சு. அதையுமே நம்ம ஃபுல்லாக எடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பால் மாடை எல்லாத்தையுமே எடுத்து போடுறேன். அதை விரும்பி பாருங்கள். அதை நீங்கள் பார்க்குறத வச்சு அடுத்து நம்ம எதை போடுறது என்னன்னு பார்க்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காளை மாடு இது எல்லாத்தையும் விரும்பி பார்க்குறாங்க. பசு மாடு, பால் மாடு இதுகளை ரொம்ப பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாட்டு மாடுகளை ஒரு சில பேர் பார்க்குறாங்க. அதையும் நம்ம ஃபுல்லாக எடுத்து போடுறோம். நீங்கள் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கண்டெலாம் பார்த்தீங்களா, இது மாதிரி மரம் மாடு தான் நிறையா பேர் விரும்புகிறாங்க. நாட்டு மாடாக இருக்கணும், கொஞ்சம் கிராஸ் மாடு தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இந்த கண்டு எடுக்கிறதுல எல்லாம் நல்லாயிருக்கும். இங்கிட்ட ஜாதி மாடு கிடக்க வருங்க. இது மாதிரி பைகம்பரம் மாடு நிறையா கிடந்துச்சு. வந்ததில் பூராமே பார்த்தீங்கன்னா அங்கிட்ட உள்ளே இருக்குது, அதை பூராமே எடுக்கலை. இது பூரா நல்லா இதெல்லாம் கிடையாது, நல்லா கிடையாது தான். விலை கேட்டேன், 20 ரூபா சொன்னார். சரி வேணான்னு வந்துட்டேன் நான். நல்லா கிடையாது, நல்லா நேரம் நாடி மரம் கருப்பு, நல்லா இருக்குது மாடு. அப்புறம் இந்த காளாங்கண்டு கிடக்கு. அங்கிட்டு ஒரு கண்டு கிடந்துச்சு. கண்டு அது